இந்த ஊழியத்திற்கு தேவன் ஒரு கட்டளையை அளித்துள்ளார். இந்த செய்தி ஒவ்வொரு மாநாட்டிலும் முடிவடைவதற்கு முன்பு பகிரப்பட வேண்டும். இதைச் சொல்ல நான் பிறந்தவன் என்று நான் நம்புகிறேன். அதற்காகத்தான் நான் இன்று உயிருடன் இருக்கிறேன். பல ஆண்டுகளாக நான் உங்களுடன் பகிரப் போகிற இந்த விஷயத்தில் ஆழமான நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பரிசுத்த நற்கருணையின் சக்தியை தேவன் எனக்கு வெளிப்படுத்திய பிறகு இன்று என் வாழ்க்கையில் நான் மிகவும் நம்பிக்கை வைக்கும் ஆயுதமாக அது மாறியுள்ளது. அறிமுகங்களை தவிர்த்து நேராக விஷயத்திற்கு செல்வோம். இதை 5 பாகங்களாக பிரித்துள்ளேன். முதல் பாகம், பரிசுத்த நற்கருணையை பற்றி இயேசு என்ன சொல்கிறார். இரண்டாவது பாகம், பரிசுத்த நற்கருணையை பற்றி பிசாசு ஏதாவது சொல்லுகிறதா. மூன்றாவது, பரிசுத்த நற்கருணையை பற்றி அறிவியல் ஏதாவது சொன்னதா. நான்காவது, நாம் ஏன் பரிசுத்த நற்கருணையை மதிக்க வேண்டும், ஏன் அதில் பங்கேற்க வேண்டும். ஐந்தாவது, நாம் இப்போது செய்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் உள்ளன, அவற்றை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. முதலாவதாக, பரிசுத்த நற்கருணையை பற்றி இயேசு என்ன சொல்கிறார். அவருடைய போதனைகளை புரிந்து கொள்ள யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை இவ்வாறு பிரிக்கலாம். முதலில் இயேசு அப்பங்களை பெருக்குகிறார். அதை சத்தமாக சொல்லுங்கள். இயேசு அப்பங்களை பெருக்குகிறார். இரண்டாவது, இயேசு தண்ணீர் மேல் நடக்கிறார். அதை சத்தமாக சொல்லுங்கள். இயேசு தண்ணீர் மேல் நடக்கிறார். மூன்றாவது, இயேசு சொல்கிறார், நானே ஜீவ அப்பம். நீங்கள் என் மாம்சத்தை சாப்பிட்டு என் இரத்தத்தை குடிக்காவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. நீங்கள் என் மாம்சத்தை சாப்பிட்டு என் இரத்தத்தை குடிக்காவிட்டால் நித்திய ஜீவனை பெறமாட்டீர்கள். நான்காவது, இதை கேட்ட ஒரு குழு மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். ஐந்தாவது, இயேசுவின் பதில். நான் பகிர வேண்டிய 5 புள்ளிகள் உள்ளன. அவற்றை விரைவாக காண்போம். முதலாவது, இயேசு அப்பங்களை பெருக்குகிறார். அன்பானவர்களே, அப்பங்களின் பெருக்கத்தை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே. அப்பங்களின் பெருக்கத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? அப்பங்கள் பெருகியதின் மூலம் உடலின் பசியை மட்டும் அல்ல, ஆத்துமாவின் பசியையும் தீர்க்கும் உண்மையான அப்பம் தாமே என்று இயேசு காட்ட விரும்பினார். ஒரு முக்கியமான உண்மை இதுதான். இயேசு சொல்கிறார், நீங்கள் இப்போது எனக்கு 5 அப்பங்களை தந்தீர்கள். பாருங்கள், அது 5000ஆகவும் 10,000ஆகவும் அதைவிட அதிகமாகவும் மாறிவிட்டது. கவனமாக கேளுங்கள். நீங்கள் ஒரு அப்பத்தை என் கைகளில் வைத்தால் அதை நான் விரும்பும் விதத்தில் மாற்ற முடியும். இதுவே அப்பங்களின் பெருக்கத்தின் அர்த்தம். இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒரு அப்பத்தை என் கைகளில் வைத்தால் அதை நான் என் சித்தத்தின்படி மாற்றுவேன். அதை செய்யும் வல்லமை எனக்கு உண்டு. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? நீங்கள் ஒரு அப்பத்தை இயேசுவின் கைகளில் வைத்தால் அவர் அதை பெருக்கவும் முடியும், மாற்றவும் முடியும், வேறொரு ரூபமாக மாற்றவும் முடியும். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகம் இல்லை. அடுத்ததாக செல்லலாம். இரண்டாவது, இயேசு தண்ணீர் மேல் நடக்கிறார். நாம் தண்ணீரை கடந்து பயணம் செய்வதை பற்றி நினைக்கும் போது படகு அல்லது கப்பல் போன்றவற்றை நினைக்கிறோம். கவனமாக கேளுங்கள், இது மிகவும் முக்கியமானது. ஒரு படகு தண்ணீரில் மூழ்காமல் மிதந்து செல்ல காரணம் மனிதன் அதன் பொருளையும் வடிவத்தையும் மிதக்கும் வகையில் வடிவமைத்துள்ளான். அதனால் அது தண்ணீருக்கு மேலே இருக்கும். ஒரு பொருள் தண்ணீரில் மிதப்பதற்கு காரணம் அதற்கு மிதக்கும் இயற்பியல் பண்பு இருப்பதால் தான். இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? ஒரு படகு மிதப்பது அதன் வடிவம் மாற்றப்பட்டதால் தான். தண்ணீர் மாறவில்லை, மாற்றம் பொருளில்தான் உள்ளது. இப்போது யோவான் 6இல் கூறப்பட்டபடி இயேசு தண்ணீர் மேல் நடந்ததை நினைத்து பாருங்கள். இயேசு தண்ணீரில் மூழ்காமல் நடந்தபோது தண்ணீரா மாறியது, அல்லது இயேசுவில்தான் மாற்றம் ஏற்பட்டதா? படகு மிதக்கிறது, தண்ணீர் தனது தன்மையை மாற்றியதா? இல்லை, மாற்றம் படகில்தான் உள்ளது. அப்படியானால் இயேசு தண்ணீர் மேல் நின்றபோது தண்ணீரா மாறியது, அல்லது இயேசுவில்தான் மாற்றம் ஏற்பட்டதா? மாறியது தண்ணீர் அல்ல, மாற்றம் இயேசுவில்தான் இருந்தது. கவனமாக பாருங்கள். தண்ணீர் மேல் நடந்ததன் மூலம் இயேசு உலகத்துக்கு சொல்கிறார், என் உடலின் பண்புகளை மாற்றும் வல்லமை எனக்கு உண்டு. என் உடலை தண்ணீருக்கு மேலே நிறுத்த முடியும். இது உண்மை அல்லவா? இதன் அர்த்தம் என்ன? நான் என் உடலை எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் முதல் நிகழ்வு என்ன காட்டுகிறது? நான் ஒரு அப்பத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் வல்லமை கொண்டவன் என்பதை. இரண்டாவது நிகழ்வு என்ன காட்டுகிறது? நான் என் உடலை என் சித்தத்தின்படி மாற்றும் வல்லமை கொண்டவன் என்பதை. அல்லேலூயா! இந்த 2 அடையாளங்களையும் காட்டிய பிறகே இயேசு கடைசி இரவு உணவில் அப்பத்தை எடுத்து, இது என் உடல் என்று கூறினார். இதில் வாதிட ஏதேனும் காரணம் இருக்கிறதா? இல்லை. ஏனெனில் அவர் அதை நமக்கு காட்டிவிட்டார்.
அவர் அப்பத்தை மாற்றவும் தமது உடலை மாற்றவும் முடியும் என்பதை நம் கண்களுக்கு முன்பாகவே நிரூபித்தார். அதை நிரூபித்த பிறகுதான் அவர் கூறுகிறார், இந்த அப்பம் என் உடல். அப்படியானால் வாதிட வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா? அல்லேலூயா. இயேசு அப்பத்தையும் தமது உடலையும் மாற்ற முடியும். அப்பத்தையும் தமது உடலையும் மாற்றும் வல்லமையுடைய இயேசு அப்பத்தை எடுத்துக்கொண்டு இது என் உடல் என்றார். மூன்றாவதாக அவர் கூறினார், இந்த அப்பம் என் உடல், என் மாம்சத்தை சாப்பிட்டு என் இரத்தத்தை குடிக்காதவன் நித்திய ஜீவனை பெறமாட்டான். ஆகையால் நாம் இந்த அப்பத்தை சாப்பிட்டு இந்த இரத்தத்தை குடிக்க வேண்டும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உள்ளதா? ஆனால் சந்தேகம் எழுந்தது. அதுவே 4வது புள்ளி. யாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது? அவரை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கே. கப்பர்நகூமில் உள்ள ஜெபக்கூடத்தில் இயேசு இதை கற்பித்துக் கொண்டிருந்த போது அவரை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் குழுக்களாக எழுந்து நிற்கத் தொடங்கினர். இதுவே யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 4வது பகுதி. அவர்கள் எழுந்து நின்றபோது முணுமுணுத்துக் கொண்டு சொன்னார்கள், இந்த மனிதன் எப்படி தன் மாம்சத்தை நமக்கு சாப்பிடத் தர முடியும்? அவர் எப்படி தன் இரத்தத்தை நமக்கு குடிக்கத் தர முடியும்? இவ்வாறு கூறி அவர்கள் அவரால் இடறி விழுந்தார்கள். பின்னர் என்ன நடந்தது? அவர்கள் குழுக்களாக எழுந்து வெளியேறத் தொடங்கினர். தேவனுடைய மெய்யான குமாரனாகிய இயேசு, நீங்கள் என் உடலை புசித்து என் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று அறிவித்த போது அவரை கேட்டுக்கொண்டிருந்த பெரும்பாலான மக்கள் எழுந்து வெளியேறினர். இதுவே 4வது பகுதி. அவர்களுக்கு அது புரியவில்லை. இதை யார் புரிந்து கொள்வார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். கவனமாக கேளுங்கள். இயேசுவின் இயல்பின்படி ஒருவர் விலகினால் 99 பேரை வனாந்தரத்தில் விட்டுவிட்டு அந்த ஒருவரை தேடிச் செல்லும் ஒருவர் யார்? அவர் இயேசு. அதுவே அவரது இயல்பு. இழந்தவர்களை தேடிச் செல்லும் ஒருவர் அவர். ஆனால் விலகிச் சென்றவர்களை இயேசு பின்தொடர்ந்தாரா? அவர் சென்றாரா? அவர், என் பிள்ளைகளே, நான் தவறு செய்து விட்டேன், தயவு செய்து திரும்பி வாருங்கள் என்று அழைத்தாரா? அவர், நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, இங்கேயே இருங்கள் என்று சொன்னாரா? அவர், இதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம், கைத்தட்டி பாடுங்கள் என்று சொன்னாரா? இல்லை, அவர் அப்படி செய்யவில்லை. அடுத்து என்ன நடந்தது என்பதை கவனமாக கேளுங்கள். அவரை கேட்டுக்கொண்டிருந்த பெரும்பாலான மக்கள் எழுந்து வெளியேறிய போதும் இயேசு அவர்களை திரும்ப அழைக்கவில்லை. யோவான் 6ஆம் அதிகாரத்தை கவனமாக வாசியுங்கள். அங்கே நின்று இதையெல்லாம் பார்த்தபோது யாருக்கு அதிக துயரம் ஏற்பட்டிருக்கும்? உண்மையில் மனம் உடைந்தவர் இயேசு அல்ல, அது பேதுரு. ஏனெனில் ஒரு வகையில் இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டாளர் அவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இன்று நாங்கள் ஒரு பெரிய காணிக்கை பெறப்போகிறோம். ஆனால் காணிக்கை சேகரிக்கப்படுவதற்கு முன்பே கூட்டம் வெளியேறத் தொடங்கியது. அது ஏற்பாட்டாளரை வருத்தப்படுத்தாதா? அப்போது இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், நீங்களும் விரும்பினால் போகலாம். பின்னர் 12 பேரை நோக்கி, நீங்களும் போக விரும்புகிறீர்களா? நீங்கள் போக தாராளம் உள்ளது என்று கேட்கிறார். இங்கே இயேசுவின் மனப்பான்மையை கவனியுங்கள். அவர் பரிசுத்த நற்கருணையை பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த போது, நீங்கள் என் உடலை புசித்து என் இரத்தத்தை குடிக்க வேண்டும், அப்போதுதான் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று உண்மையை கற்பித்துக் கொண்டிருந்த போது மக்கள் அவருடைய கண்முன்னே வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பிஷப்பிடமிருந்தோ ஒரு போப்பிடமிருந்தோ அல்லது ஒரு பெரிய பிரசங்கியிடமிருந்தோ விலகவில்லை. அவர்கள் இயேசுவிடமிருந்தே விலகினர். அவர்கள் எந்த போதனையை விட்டு சென்றார்கள்? அவர் பரிசுத்த நற்கருணையை பற்றி கற்பித்த போதுதான் அவர்கள் விலகினர். அன்பானவர்களே, அந்த நாளில்தான் தேவாலய வரலாற்றில் முதல் முறையாக மக்கள் விலகிச் சென்றார்கள். அவர் பரிசுத்த நற்கருணையை பற்றி கற்பித்த போது இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஒரு குழு மக்கள் வெளியேறினர். கவனமாக கேளுங்கள், இது மிக முக்கியமானது. இயேசு ஒருவரையும் திரும்ப அழைக்கவில்லை. நான் பலமுறை யோசித்திருக்கிறேன், ஆண்டவரே ஏன் அவர்களை திரும்ப அழைக்கவில்லை? அவர்களை தங்கச் சொல்ல முடியாதா? அன்பானவர்களே, அதற்கான ஒரே பதில் இதுதான். இந்த உலகத்திலுள்ள 2.5 பில்லியன் கிறிஸ்தவர்களில் 2.49 பில்லியன் பேர் பரிசுத்த நற்கருணையின் மதிப்பை புரிந்து கொள்ள தவறினாலும் இந்த சத்தியத்தில் எந்த சமரசமும் செய்ய இயேசு தயாராக இல்லை. அதுவே அவரது மனப்பான்மை. அல்லேலூயா. நான் புரிந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும், நீங்கள் புரிந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் சொர்க்கத்தை அடைவதற்கான குறைந்தபட்ச உறுதி இதுவே. இந்த சத்தியத்தை நீர்த்து போகச் செய்ய இயேசு தயாராக இல்லை. யார் விலகிச் சென்றாலும் அவர் அவர்களை பின்தொடர மாட்டார். உங்கள் இருதயத்தை திறந்து சொல்லுங்கள், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். அன்பானவர்களே, நாம் இதை பற்றி பேசும்போது கர்த்தர் வல்லமையுடன் தலையிடப் போகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா.
உங்கள் இருதயங்களை திறந்து கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, முதல் புள்ளி இதுதான். இயேசுவின் மனப்பான்மை என்ன? இந்த சத்தியத்தை மங்கச் செய்ய இயேசு தயாராக இல்லை. உங்களுக்கு புரிகிறதா? முதல் பகுதி முடிந்தது. இரண்டாவது, பிசாசின் கருத்து என்ன? பிசாசின் கருத்தை அறிதல் மிகவும் எளிது. நான் அதை விரிவாக சொல்லப் போவதில்லை. கடந்த ஆண்டு கேரள மாநிலம் முழுவதும் சுமார் 25 மையங்களில் கருப்பு திருப்பலி அல்லது சாத்தானிய வழிபாடு நடைபெறுகிறது என்று அனைத்து முக்கிய செய்தித்தாள்களும் செய்தி சேனல்களும் செய்தி வெளியிட்டன. சுமார் 25 மையங்களில் சாத்தானிய வழிபாடு நடைபெறுகிறது. கருப்பு திருப்பலி என்றால் என்ன? தேவாலயம் பரிசுத்த திருப்பலியை செலுத்துவது போலவே அவர்களுக்கும் ஒரு பலிபீடம் உள்ளது. ஆனால் அது கருப்பு துணியால் மூடப்பட்ட கருப்பு பலிபீடம். அவர்களின் சின்னம் ஆட்டின் மண்டை ஓடு போன்றது. தலைகீழான சிலுவை, பெண்களை நிர்வாணமாக நிறுத்துதல், தேவாலயத்திலிருந்து நற்கருணையை திருடுதல். கிறிஸ்துவின் உண்மையான உடலாகிய பரிசுத்த நற்கருணையை எங்கள் தேவாலயங்களில் இருந்து திருடுகிறார்கள். பெங்களூரில் நடந்த ஒரு தியான முகாமில் ஒரு பெண் நிதப்படுத்தப்பட்ட நற்கருணை அப்பத்தை திருட முயன்றதை ஒரு பாதிரியார் கவனித்தார். அவர் அதை நேரத்தில் பார்த்ததால் உடனே தலையிட்டு அதை மீட்டார். இது இன்றும் கேரளாவில் நடைபெறுகிறது. ஆனால் விவரங்களுக்கு நான் செல்லவில்லை. கோழிக்கோட்டில் நடந்த ஒரு தியானத்தில் ஆலோசனைக்காக வந்த ஒரு இளம் பெண் நற்கருணையை விற்பனை செய்யும் செயல்களில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த விவரங்களுக்கு நான் செல்லவில்லை. அன்பானவர்களே, நான் சொல்ல வேண்டியது இதுதான். கவனமாக கேளுங்கள். உலகத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட மதங்கள் உள்ளன. இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மதங்களில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மத சின்னங்கள் உள்ளன. சிலுவை ஒரு மத சின்னம். ஆனால் பரிசுத்த நற்கருணை ஒரு மத யதார்த்தம். பரிசுத்த நற்கருணை, சிலுவை, ஜெபமாலை போன்றவற்றைப் போலவே உலகின் மதங்களில் பல்லாயிரக்கணக்கான புனித பொருட்கள் உள்ளன. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? சாத்தான் அவற்றில் எதையும் விரும்பவில்லை. அவற்றில் ஒன்றையும் அவன் விரும்பவில்லை. சாத்தான் பரிசுத்த நற்கருணையை மட்டும்தான் விரும்புகிறான். ஏன்? ஒரு பெண்ணின் நிர்வாண உடலில் பரிசுத்த நற்கருணையை வைத்து அதை அவமதித்து அந்த புனித அப்பத்துக்கு எதிராக எல்லா வகையான இழிவான செயல்களையும் செய்து சாத்தானை மகிழ்விக்க முயற்சிப்பதன் பின்னணியில் உள்ள உண்மையான அர்த்தம் என்ன? அதற்கு என்ன அர்த்தம்? உலகத்தில் எந்த மற்ற மத சின்னத்தையும் சாத்தான் விரும்பவில்லை. அவன் இதையே மட்டும் விரும்புகிறான். ஏன்? பதில் மிகவும் எளிது. பரிசுத்த திருப்பலியின் போது பாதிரியார் வழங்கும் நற்கருணையில் இயேசு உண்மையிலேயே இருக்கிறார் என்பதை சாத்தான் அறிவான். இயேசுவை அவமதிக்க வேண்டுமானால் இந்த அப்பத்தை அவமதித்தாலே போதும் என்பதை அவன் புரிந்திருக்கிறான். ஒரே ஒரு புனிதப்படுத்தப்பட்ட நற்கருணை அப்பத்தை பெறுவதற்காக சாத்தானியர்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலுத்த தயாராக இருக்கிறார்கள். நான் சரியான எண்ணிக்கைகளை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் செலுத்தும் தொகை மிகப்பெரியது. திருவனந்தபுரம் கடலோர பகுதியில் இருந்து சாத்தானிய வழிபாட்டிலிருந்து தப்பித்த ஒரு இளைஞனை நான் நேரில் சந்தித்து பேசினேன். அவன் தனது உயிருக்கு பயந்து 3 மாதங்களுக்கு மேல் மறைந்து வாழ வேண்டியிருந்தது. இன்றும் அவன் தனது உயிருக்கு எப்போதும் பயந்து வாழ்கிறான். அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று அவன் சொல்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனமாக கேளுங்கள். ஒரே ஒரு நற்கருணை அப்பத்தை திருடுவதற்காக இவ்வளவு பணம் செலுத்துகிறவர்கள் அவர்கள் புத்தி இல்லாதவர்களா? இதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். சாத்தான் ஏன் பரிசுத்த நற்கருணையை பெற இவ்வளவு உறுதியாக இருக்கிறான்? பரிசுத்த நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை சாத்தான் அறிவான். இயேசுவை அவமதிக்க வேண்டுமானால் பரிசுத்த நற்கருணையை அவமதித்தாலே போதும் என்பதையும் அவன் அறிவான். இப்போது இரண்டாவது விஷயம், இதை இப்படி சிந்தியுங்கள். நான் இங்கேயே பரிசுத்த திருப்பலியை நடத்துகிறேன் என்று கற்பனை செய்து பாருங்கள். நான் இப்போது பலியிடுகிறேன். இங்கே 500 பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் 500க்கும் மேல் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது 500 பேர் என்று வைத்துக் கொள்வோம். நான் பலிபீடத்தில் 500 நற்கருணை அப்பங்களை வைக்கிறேன். இவை இயேசுவின் பரிசுத்த உடலாக மாற வேண்டியவை. நான் திருப்பலியை தொடங்குகிறேன். அதில் 450 பேர் மட்டும் நற்கருணையை பெறுகிறார்கள். 50 புனிதப்படுத்தப்பட்ட அப்பங்கள் மீதம் இருக்கின்றன. கவனமாக கேளுங்கள். என் கவனக்குறைவால் அந்த புனிதப்படுத்தப்பட்ட அப்பங்களை இன்னும் புனிதப்படுத்தப்படாத அப்பங்களுடன் நான் தவறுதலாக கலந்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டும் கலந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பலியை நடத்தினவன் நான் தான். ஆனால் சாதாரண சூழ்நிலையில புனிதப்படுத்தப்பட்ட அப்பத்தையும் சாதாரண அப்பத்தையும் நான் வேறுபடுத்த முடியாது. அது சாத்தியமில்லை. அப்படியானால் ஒரு தேவாலயத்திலிருந்து ஒரு நற்கருணை அப்பம் திருடப்பட்டு சாத்தானியர்களிடம் விற்கப்படும் போது அது உண்மையா அல்லது போலியா என்று அவர்கள் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள்? உங்களுக்கு புரிகிறதா? அதன் தோற்றத்தில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா? அதன் வடிவத்தில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா?
அப்படியானால் பலிபீடத்தில் புனிதப்படுத்தப்பட்டது எது என்று சாத்தான் எப்படி அறிகிறான்? கோழிக்கோட்டில் நடந்த ஒரு தியானத்தில் ஆலோசகர் இந்த கேள்வியை அந்த இளம் பெண்ணிடம் கேட்டார். அவளின் பதில் என்ன தெரியுமா? திருடப்பட்ட அப்பத்தை அவர்கள் பெற்றவுடன் முதலில் அதை ஒரு சடங்கு பொருளிடம் கொண்டு செல்கிறார்கள், ஒரு ஆட்டின் மண்டை ஓடு போன்ற ஒன்றின் மீது. அதற்கு எதிராக அந்த அப்பத்தை தொடுகிறார்கள். அவர்கள் தொடும் அந்த கணத்தில அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், எது உண்மை எது போலி என்று உடனே தெரிந்து கொள்கிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை நற்கருணையை பெற வரிசையில் நிற்கும்போது அவர் என்ன பெறுகிறார் என்பதை குறித்து முழுமையான உணர்வு இல்லாமல் இருந்தாலும் பிசாசும் அவனை பின்பற்றுபவர்களும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அறிகிறார்கள், அது பரிசுத்த நற்கருணையில் இருக்கும் இயேசு என்பதை. உங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள இயேசு பரிசுத்த நற்கருணையில் இருக்கிறார் என்பதை சாத்தான் அறிவான். அதனால்தான் அவன் கூடாரங்களை உடைத்து புனிதப்படுத்தப்பட்ட அப்பங்களை திருடுகிறான். ஓக்லஹோமாவில் ஒரு சாத்தானிய ஆலயம் நிறுவப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு அந்த ஆலயத்தின் தலைமை பூசாரி திருப்பலி நடைபெற்ற இடத்திலிருந்து திருடப்பட்ட நற்கருணையை பயன்படுத்தி ஒரு சடங்கை நடத்தினார். இயேசு பரிசுத்த நற்கருணையில் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், விசுவாசிக்கு அது தெரியுமா? அல்லேலூயா என்று சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவே இரண்டாவது புள்ளி, சாத்தானின் மனப்பான்மை. பலிபீடத்தில் செலுத்தப்படுவது தனது ராஜ்யத்தை முழுவதும் அழிக்கும் வல்லமையுள்ள ஒரு ஆவிக்குரிய அணுகுண்டு என்பதை சாத்தான் அறிவான். ஆகையால் அதிகமான குழந்தைகள், இளைஞர்கள், தந்தைகள், தாய்மார்கள் எவரையும் வேண்டுமானாலும் பரிசுத்த திருப்பலியிலிருந்து தூரப்படுத்த அவன் முடிந்ததெல்லாம் செய்கிறான். அதை சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இதை குறித்து நான் என் இரத்தத்தால் எழுதுவேன். அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் பலிபீடத்தை பிடித்து கொண்டால் பிசாசோ அவன் தாக்கங்களோ உங்கள் தலைமுடியில் உள்ள ஒரு முடியை கூட தொட முடியாது. நம் கர்த்தரின் உடலும் இரத்தமும் மீது நம்பிக்கை கொள்ள உங்கள் இருதயம் கிருபையால் திறக்கப்பட்டால் இதையெல்லாம் நான் சொன்னாலும் உங்களுக்கு முழுமையாக புரியாது. ஆதாம், ஏவாள் மற்றும் மனிதகுலம் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக ஒரு உடல் தயார் செய்யப்பட்டது. எபிரெயர் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளபடி, நீர் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அந்த உடல்தான் சிலுவையில் பலியிடப்பட்டது. அந்த உடல்தான் சிலுவையில் உடைக்கப்பட்டது. அந்த உடல்தான் ஆட்டுக்குட்டியின் உடலாக நமக்கு சாப்பிட கொடுக்கப்பட்டது. கவனமாக கேளுங்கள். பழைய ஏற்பாட்டில் அழிவின் தூதர் எகிப்தில் சென்றபோது தேவன் இஸ்ரவேலரிடம் சொன்னார், நீங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் வாசற்படிகளில் பூசினால் அழிப்பவன் உங்களை தொடமாட்டான். ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வாசற்படிகளில் பூசப்பட்டால் அழிப்பவன் உள்ளே வரமாட்டான் என்று தேவன் சொன்னார். ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசுவின் இரத்தத்தை வெறும் தெளிக்கவில்லை. நீங்கள் அதை குடிக்கிறீர்கள், அதை உங்கள் உடலுக்குள் பெறுகிறீர்கள். அவருடைய இரத்தம் உங்கள் உடலுக்குள் நுழைகிறது. அப்படியானால் பிசாசு உங்களை தொட முடியுமா? அல்லேலூயா என்று சொல்லுங்கள். என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். பிசாசு அடித்தளங்களை அசைத்த வீடுகளை, அவன் ஆதிக்கம் செலுத்திய இடங்களை, அவன் அழிவு ஏற்படுத்திய குடும்பங்களை. அதே குடும்பங்கள் பலிபீடத்தை பற்றி கொண்டு விசுவாசம், நம்பிக்கை, செழிப்பு நோக்கி நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இந்த உண்மையில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நீங்கள் எங்கு சொன்னாலும் இதை என் இரத்தத்தால் எழுதுவேன். மூன்றாவது, அறிவியல் இதை பற்றி ஏதாவது சொன்னதா? 100க்கும் மேற்பட்ட நற்கருணை அற்புதங்கள் தேவாலயத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நற்கருணை அற்புதம் என்றால் என்ன? உலகின் சில இடங்களில் பாதிரியார் திருப்பலியை நடத்தும் போது அப்பம் மனித மாம்சமாக மாறுகிறது. இதையே நற்கருணை அற்புதம் என்று அழைக்கிறோம். கோப்பையில் உள்ள திராட்சரசம் உண்மையான மனித இரத்தமாக மாறிய நிகழ்வுகளும் உள்ளன. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வையே நாம் நற்கருணை அற்புதம் என்று அழைக்கிறோம். உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் நற்கருணை அற்புதங்கள் நிகழ்ந்ததாக தேவாலயம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அறிவித்துள்ளது. தேவாலயம் வெறும் வதந்திகளின் அடிப்படையிலோ அல்லது சாதாரண கூற்றுகளின் அடிப்படையிலோ ஒரு அற்புதத்தை அறிவிக்காது.
உலகின் எங்காவது ஏதோ ஒன்று நடந்தது என்பதற்காக மட்டும் அதை தெய்வீகமாக அறிவிக்காது. இல்லை, தேவாலயம் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை நம்பி கடுமையான ஆய்வுகளை நடத்துகிறது. அறிவியலின் மூலம் முழுமையான உண்மை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அதை நற்கருணை அற்புதம் என்று உலகிற்கு அறிவிக்கிறது. இத்தாலியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நிகழ்ந்த நற்கருணை அற்புதத்தில் புனித அப்பத்தின் ஒரு பகுதி உண்மையான மனித மாம்சமாக மாறியது. இன்றும் அது பாதுகாக்கப்பட்டுள்ளது. நான் கூறும் அனைத்து தகவல்களும் இணையத்தில் கிடைக்கின்றன. யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ் சயின்டிபிகலி ப்ரூவ்ட் என்று தேடினால் நூற்றுக்கணக்கான இணைப்புகள் கிடைக்கும். நான் கூறுகிற அனைத்தையும் முழுமையான வீடியோ ஆதாரங்களுடன் ஆன்லைனில் பார்க்க முடியும். எனவே தயவு செய்து கவனமாக கேளுங்கள். இந்த மாலை உங்களிடம் பேசுவதற்காக நான் உருவாக்கிய கற்பனை கதையை கூறவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். இந்த இத்தாலிய அற்புதத்தில் மனித மாம்சமாக மாறிய புனித அப்பத்தின் 2 துண்டுகளை தேவாலயம் எடுத்து 2 நாத்திக விஞ்ஞானிகளிடம் கொடுத்தது. தேவாலயம் அவர்களுக்கு ஒரு தெளிவான சவாலை அளித்தது. இந்த பொருளை உங்கள் ஆய்வகங்களில் பரிசோதித்து இது என்ன என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த 2 சந்தேக மனப்பான்மை கொண்ட விஞ்ஞானிகள் 2 வேறு ஆய்வகங்களில் அந்த மாதிரிகளை பரிசோதித்தனர். அவர்களுக்கு இது நற்கருணை அற்புதம் என்று ஒருபோதும் சொல்லப்படவில்லை. அந்த பொருள் எங்கிருந்து வந்தது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. கவனமாக கேளுங்கள். முழு ஆதாரங்களும் வீடியோக்களுடன் இணையத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றன. அவர்களின் ஆய்வுக்கு பிறகு அவர்கள் ஒரு அறிக்கையை அளித்தனர். அந்த அறிக்கையின் சாரம் ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த கேள்வியே இதுதான். 2 விஞ்ஞானிகளும் ஒரே கேள்வியைத்தான் கேட்டார்கள். அந்த ஒரு கேள்வியே அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. அவர்கள் விசுவாசத்திற்கு மாறினர், தேவாலயத்தில் இணைந்தனர், ஞானஸ்நானம் பெற்றனர். அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான். மிகுந்த வேதனையில் மரணமடைந்த ஒரு மனிதனின் இதய தசையிலிருந்து வெட்டப்பட்ட புதிய திசு மாதிரிகளை நீங்கள் எங்களிடம் எப்படி கொண்டு வந்தீர்கள்? என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் நாவை நீட்டி பெறும் அந்த புனித நற்கருணை நமக்காகவும் உங்களுக்காகவும் மிகுந்த வேதனையில் மரித்த நம் கர்த்தரின் இதயமே என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். அன்பான சகோதரர்களே, நற்கருணை அற்புதங்களில் அப்பம் உண்மையான மனித இரத்தமாக மாறிய நிகழ்வுகளில் அந்த இரத்த மாதிரிகள் உலகின் பல இடங்களில் பரிசோதிக்கப்பட்ட போது ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஒரே இரத்த வகை AB பாசிட்டிவ் என்பதே நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் உங்கள் நாவின் மேல் பெறுவது இயேசு கிறிஸ்துவின் உண்மையான இதயமும் உண்மையான இரத்தமும் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் நீங்களும் உங்கள் முழு குடும்பமும் இரட்சிப்பை பெறுவீர்கள். அல்லேலூயா. 4வது, நான் சில நடைமுறை காரணங்களை சொல்லப்போகிறேன். கவனமாக கேளுங்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் என்னிடம் வந்து எனக்கு $50 வேண்டும் என்று சொல்கிறான் என்று நினைத்து கொள்ளுங்கள். நான் பதிலளிக்கிறேன், உங்கள் நிலைமை எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு $500 தரட்டுமா? அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, எனக்கு $50 போதும். நான் வற்புறுத்துகிறேன், நான் உங்களுக்கு $500 தருகிறேன். அவன் கேட்கிறான், தந்தையே, ஏன் இவ்வளவு வற்புறுத்துகிறீர்கள்? நான் சொல்கிறேன், என்னிடம் இப்போது $5000 இருக்கின்றன, நான் உங்களுக்கு 500 தருகிறேன். அவன் மீண்டும் சொல்கிறான், எனக்கு 50 போதும். அப்படியானால் நான் அவனுக்கு $50 கொடுக்கிறேன். பிறகு மற்றொருவர் வந்து கேட்கிறான், தந்தையே, நீங்கள் அவருக்கு $50 கொடுத்தீர்களே? நான் சொல்கிறேன், ஆம். அவன் கேட்கிறான், எனக்கும் 50 வேண்டாம், எனக்கு 500 வேண்டாம். பிறகு அவன் சொல்கிறான், எனக்கு உண்மையில் வேண்டியது உங்கள் வலது கை. நான் அவனிடம் கேட்கிறேன், நான் என் வலது கையை கொடுத்தால் என்னிடம் என்ன இருக்கும்? அவன் கேட்கிறான், தந்தையே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? உண்மையாக நேசிக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், ஆம். அவன் சொல்கிறான், அப்படியானால் அதை எனக்கு கொடுக்க வேண்டாமா? இதை கற்பனை செய்து பாருங்கள். நான் அவனை மிகவும் நேசித்ததால் என் சொந்த வலது கையை வெட்டி கொடுத்து அவனிடம் கொடுக்கிறேன். இரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது, கடும் வேதனையை அனுபவிக்கிறேன். நான் அவனிடம் கேட்கிறேன், உனக்கு இது ஏன் வேண்டும்? அவன் பதில் சொல்கிறான், நான் இதை பாதுகாத்து என் வீட்டில் நினைவாக வைத்துக் கொள்வேன். அவன் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறான். நான் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். $50 எடுத்தவனும் என் கையை எடுத்தவனும் சேர்ந்து நடந்து செல்கிறார்கள். சில தூரம் சென்ற பின் $50 எடுத்தவன் அந்த நோட்டை நசுக்கி தூக்கி எறிகிறான். பிறகு என் கையை எடுத்தவன் நான் பார்க்க முடியாது என்று நினைத்த பின் ஒரு கத்தியை எடுத்து என் கையை காய்கறிகளை நறுக்கும் மாதிரி துண்டு துண்டாக வெட்டுகிறான். அதை கற்பனை செய்து பாருங்கள். பிறகு அந்த துண்டுகளை தரையில் எறிந்து மிதிக்கிறான். அடுத்த வாரம் வந்து என் மற்ற கையையும் எடுப்பேன் என்று சொல்கிறான். இப்போது சொல்லுங்கள், நான் யாரால் அதிகம் வேதனைப்படுவேன்?
$50 வீணாக்கியவனா அல்லது என் கையை நசுக்கியவனா? நிச்சயம் என் கையை நசுக்கியவனால். ஏன்? 2 காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், அந்த கையை கொடுக்க நான் மிகுந்த வேதனை அனுபவித்தேன். 2வது காரணம், அதை மாற்ற மற்றொரு கை எனக்கில்லை. என் அன்பான நண்பர்களே, இதுவே 2 காரணங்கள் என் துக்கத்திற்கு. கவனமாக கேளுங்கள். அடுத்த 2 நிமிடங்களுக்கு உங்கள் முழு கவனமும் எனக்கு வேண்டும். கானாவில் நடந்த திருமணத்தில் அற்புதம் செய்ய இயேசு தன் உடலில் வேதனை அனுபவிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வேலை, வீடு, குழந்தைகளின் வெற்றி, நிதி முன்னேற்றம் இவற்றை அளிக்க இயேசு சிலுவையில் வேதனைப்பட வேண்டியதில்லை. இந்த ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே கிடைத்தவை. ஆனால் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் கிடைக்காதது இயேசுவின் வருகையாலும் மரணத்தாலும் மட்டுமே கிடைத்தது. அதாவது அவரது உடலும் இரத்தமும். நீங்கள் வீடு வேண்டும் என்று கேட்டீர்கள், வேலை வேண்டும் என்று கேட்டீர்கள், குழந்தைகள் வேண்டும் என்றீர்கள். இதில் எந்த தவறும் இல்லை. இறைவனுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை. அதனால் அவர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறார். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இறைவன் இந்த பொருட்களை உங்களுக்கு கொடுக்க தன் உடலில் வேதனைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க நான் மிகுந்த வேதனை அனுபவித்தேன். ஆனால் நீங்கள் அதை விரும்பவில்லை. நீங்கள் விரும்புவது வீடு, வேலை, ஆரோக்கியம், சுகம், வெற்றி. ஆனால் நான் என் உடலில் மிகுந்த வேதனை அனுபவித்து உங்களுக்கு கொடுத்த பரிசை நீங்கள் விரும்பவில்லை. அது அவர் எகிப்திற்கு தப்பிச் சென்றபோது கடுங்குளிரான பாலைவனத்தின் நடுவிலும் வெறிச்சோடிய மலைச்சரிவுகளின் வழியாகவும் தம்முடைய தாயின் மார்பை பற்றி கொண்டு பயணம் செய்தார். இவை அனைத்தும் அவர் இறுதியில் நற்கருணையாக மாறுவதற்காகத்தான். 30 ஆண்டுகள் அவர் மறைவான வாழ்க்கையில் வாழ்ந்தார். ஒரு தச்சராக உழைத்தார். இவை அனைத்தும் அவர் நற்கருணையாக மாறுவதற்காக. அவருடைய பொது ஊழியத்தின் 3 ஆண்டுகளில் அவர் நன்மை செய்து பலரை குணமாக்கினார். இவை அனைத்தும் அவர் நற்கருணையாக மாறுவதற்காக. அவர் ஒரு பைத்தியக்காரன், ஒரு மனநிலை சரியில்லாதவன், ஒரு குடிகாரன், பாவிகளின் நண்பன் என்று சொல்லப்பட்டார். இந்த அவமானங்களும் இழிவுகளும் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்டன. இவை அனைத்தும் அவர் நமக்காக நற்கருணையாக மாறுவதற்காக. கெத்செமனேயில் அந்த மாலையில் 33 வயதான மகன் ஒலிவ மரங்களின் கீழ் முழங்காலிட்டு வேதனையில் இரத்த கண்ணீர் சிந்தினார். அவர் வானத்திற்கு அப்பாற்பட்ட தம்முடைய பிதாவை நோக்கி அழைத்தார். பிதாவே, இயன்றால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும். அந்த ஆத்துமாவை நசுக்கும் வேதனையையும் அவர் சகித்தார், நமக்காக நற்கருணையாக மாறுவதற்காக. ஒரே இரவில் இயேசு 4 நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார், நற்கருணையாக மாறுவதற்காக. அன்னாஸ், காய்பா, ஏரோது, பிலாத்து ஆகியோரின் முன்னிலையில் தலை குனிந்து நின்றார். அவர் அவமதிக்கப்பட்டவராகவும் இழிவுபடுத்தப்பட்டவராகவும் நிந்திக்கப்பட்டவராகவும் நின்றார். நமக்காக நற்கருணையாக மாறுவதற்காக இயேசு ஒரு கல்லுத் தூணில் கட்டப்பட்டார். அதிக வலிமை கொண்ட ஒரு சிப்பாய் இயத்தால் கனமாக்கப்பட்டு இரும்பு முனைகளாலும் எலும்பு துண்டுகளாலும் கூர்மையாக்கப்பட்ட ஒரு கொடிய ரோமப்பட்டையை கொண்டு அவரை அடித்தான். அந்த கொடிய அடிகளால் 33 வயதான இந்த இளைஞனின் மென்மையான உடல் கிழிக்கப்பட்டது, நற்கருணையாக மாறுவதற்காக. அவன் கொடுத்த ஒவ்வொரு அடியிலும் அவருடைய மாம்சம் கிழிந்து அந்த சாட்டையின் கயிறுகளில் ஒட்டிக்கொண்டது. இந்த சகிக்க முடியாத வேதனையை அவர் ஒரு நோக்கத்திற்காக தாங்கினார், நமக்காக நற்கருணையாக மாறுவதற்காக. அன்பானவர்களே, அவரை பெற்றெடுத்த தாய் கூட்டத்தின் நடுவில் கண்ணீருடன் நின்று தன் மகன் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதை கண்டாள். இவை அனைத்தும் அவர் நற்கருணையாக மாறுவதற்காக. நீங்கள் எருசலேமில் உள்ள புனித நாட்டிற்கு சென்றிருந்தால் ஒரு குழியை நீங்கள் காணலாம். ஒரு இரவு முழுவதும் அடிகள் மற்றும் வேதனைகளுக்கு பிறகு அவரை மீண்டும் ஆடை அணிவித்து ஒரு வறண்ட கிணறு போன்ற ஆழமான குழிக்குள் இறக்கினர். ஒரு கிணற்றில் வாளியை கயிறு கொண்டு இறக்குவது போல இயேசுவை கயிறுகளால் கட்டி அந்த இருண்ட குழிக்குள் இறக்கினர். இன்றும் எருசலேமில் காணக்கூடிய அந்த இடம். அவர் அங்கே தனியாக முழு இரவும் இருந்தார். அவருடைய உடல் அடிகளால் சிதைந்து கண்ணீரிலும் துக்கத்திலும் கிடந்து மரண வேதனையை அவர் அனுபவித்தார், நற்கருணையாக மாறுவதற்காக. அடுத்த நாள் காலை அவரை மீண்டும் ஆடை அணிவித்து கல்வாரியை நோக்கி அழைத்துச் சென்றனர். நாம் பார்க்கும் சிலுவை நிலையங்களின் படங்களில் இயேசு ஆரோக்கியமாகவும் எளிதாகவும் சிலுவையை சுமந்து செல்லும் போல தோன்றுகிறார். ஆனால் அது உண்மை அல்ல. யூத வரலாற்றாசிரியர்களான ஜோசப்ஸ் போன்றவர்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களின் உண்மையான நிலையை விவரித்துள்ளனர்.
சிலுவையின் செங்குத்து பகுதி ஏற்கனவே கல்வாரியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இயேசு சுமந்தது குறுக்கு பட்டி, கிடைமட்ட பகுதி. அது வெறும் தோளில் வைக்கப்படவில்லை. அவருடைய உடல் எடையை விட பல மடங்கு கனமான அந்த மரக்கட்டை அவருடைய கழுத்தின் பின்னால் வைக்கப்பட்டு கயிறுகளால் தோள்களுக்கும் கைகளுக்கும் கட்டப்பட்டது. அதனால் அவர் கொல்கொத்தாவை நோக்கி நடந்தபோது அவருடைய உருவமே ஒரு சிலுவையை போன்றிருந்தது. நாம் ஜெபங்களில் அவர் 3 முறை விழுந்தார் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அவர் 3 முறை அல்ல, 30 முறை விழுந்திருக்கலாம். அவர் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர் முகம் கீழே விழுந்தார். அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்ததால் அவர் விழும்போது தன்னை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் முகம் மண்ணில் விழுந்தது. அந்த கனமான மரக்கட்டையின் முழு சுமையும் அவர் மேல் விழுந்தது, நற்கருணையாக மாறுவதற்காக. இறுதியாக அந்த துயரமான பயணத்தின் முடிவில் ஒரு தாயின் கண்ணீர் ஏற்கனவே தனது மகனின் இரத்தத்தால் நனைந்த பூமியை நனைத்த போது அவர்கள் உச்சியை அடைந்தனர். அங்கு 33 வயதான இந்த இரட்சகரின் சிதைந்த உடலை சிலுவையின் மேல் வைத்தனர். அவருடைய கைகளையும் கால்களையும் நீட்டி 4 முதல் 5 அங்குல நீளமுள்ள இரும்பு ஆணிகளை அவருடைய உள்ளங்கைகளில் அல்ல, மணிக்கட்டுகளில் அடித்தனர். அவருடைய இரத்தம் சிலுவையில் வழிந்தது, அவர் நற்கருணையாக மாறுவதற்காக. அவருடைய பக்கம் குத்தப்பட்டது, தண்ணீரும் இரத்தமும் வெளியேறின. அவர் நற்கருணையாக மாறுவதற்காக. அவருடைய மகன் இறுதி வேதனையில் கூக்குரலிட்ட போது அவருடைய தாய் சிலுவையின் கீழ் நின்றாள். அவளுடைய இதயம் உடைந்து. இவை அனைத்தும் அவர் பரிசுத்த நற்கருணையாக அர்ப்பணிக்கப்படுவதற்காக. அவருடைய பக்கத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்தது. அவர் நற்கருணையாக மாறுவதற்காக. அவருடைய முகத்தில் துப்பப்பட்ட அவமானத்தையும் அவர் அனுபவித்தார், நற்கருணையாக மாறுவதற்காக. இறுதியாக சிலுவையில் இருந்து அவர் கூக்குரலிட்டார், என் தேவனே, என் தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? பின்னர், பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் தம்மை முழுவதுமாக ஒப்படைத்து மரித்தார். நமக்காக, பரிசுத்த நற்கருணையாக மாறுவதற்காக. அந்த துயரமான மாலையில் கண்ணீர் வெள்ளமாக பொங்கிய போது ஒரு தாய் உடைந்த மனதுடன் தன் மகனின் உயிரற்ற உடலை தன் மடியில் தழுவிக்கொண்டு அழுதாள், ஒரு உடைந்த நாணல் போல பலவீனமாய். இவை அனைத்தும் அவர் பரிசுத்த நற்கருணையாக மாறுவதற்காக. அவர் ஒரு கடன் வாங்கிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பரிசுத்த நற்கருணையாக மாறுவதற்காக. என் அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனமாக கேளுங்கள். இயேசுவின் வேதனையை விவரிக்க மரண வேதனை என்ற சொல் பயன்படுத்தப்படுவது கூட போதுமானதல்ல. இயேசுவை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அழுதபோது என் வேதனை மரணத்தை விட மிக அதிகம் என்று கூக்குரலிட்டார். அவருடைய துன்பத்திற்கு முந்தைய இரவு அவருடைய உடல் கிழிக்கப்படுவதற்கும் அவருடைய இரத்தம் கல்வாரியில் சிந்தப்படுவதற்கும் முன்பு இயேசு கடைசி இரவு உணவில் தம்முடைய 12 சீஷர்களுக்கு தமது உடலும் இரத்தமும் அளித்து, நாளை என் உடல் கிழிக்கப்படும், என் இரத்தம் கல்வாரியில் சிலுவையின் மேல் சிந்தப்படும். இந்த அப்பம் என் உடல், இந்த திராட்சரசம் என் இரத்தம். இந்த அப்பத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும், இந்த திராட்சரசத்தை நீங்கள் குடிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த வார்த்தைகளின் மூலம் அவர் தம்முடைய உடலும் இரத்தமும் நம் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக அர்ப்பணித்தார். இந்த தெய்வீக பரிசை அவர் நமக்கு கொடுத்து அதில் பங்கேற்க அழைக்கிறார். ஆனால் நாம் அதை நிராகரிக்கிறோம். என் அன்பான நண்பர்களே, நாம் விரும்புவது பொருளாதார ஆசீர்வாதங்களே. ஒரு வீடு, ஒரு வேலை, நம் பிள்ளைகள், அவர்களின் ஆரோக்கியம், அவர்களின் கல்வி, அவர்களின் எதிர்காலம். ஆனால் நாம் இயேசுவை விரும்பவில்லை, இயேசுவின் உடலை விரும்பவில்லை, இயேசுவின் இரத்தத்தை விரும்பவில்லை. இது ஒரு மரண பாவம் அல்லவா? அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு வேதனையை அனுபவித்த இயேசு தம்முடைய உடலும் இரத்தமும் பலிபீடத்தின் மேல் பலியாக அளித்து நமக்கு கொடுக்கும்போது நாம் அதை ஏற்க மறுக்கிறோம். நாம் தேவாலயத்திற்கு வெளியே நின்று கொள்வதிலோ அல்லது தாழ்வாரங்களில் நேரம் கழிப்பதிலோ திருப்தி அடைகிறோம். நமக்கு பல முக்கியமான வேறு முன்னுரிமைகள் உள்ளன. புனித திருப்பலியின் நடுவில் ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்க மக்கள் வெளியே ஓடுவதையும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் செய்திகளை பார்க்கும் மக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் முதலமைச்சர் அல்லது குடியரசுத் தலைவருடன் ஒரு சந்திப்பில் இருந்தால் உங்கள் தொலைபேசிக்கு பதிலளிப்பீர்களா? நீங்கள் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கும் போது அந்த நேரத்தில் வெளியே சென்று ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்துக்கொள்வீர்களா? பரிசுத்த திருப்பலியின் போது இத்தகைய சிறிய விஷயங்களுக்காக வெளியே ஓடுவதற்கு உங்களுக்கு தயக்கம் இல்லாதது உங்கள் கடவுள் உங்களுக்கு முக்கியமற்றவர் என்பதற்காக அல்லவா? அல்லது திருப்பலிக்கு தாமதமாக வருவது சரி என்று நீங்கள் நினைப்பதற்காகவா?
என் அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். இது கர்த்தர் அளித்த பரிசு. அவர் அளவற்ற விலையை செலுத்தி கற்பனை செய்ய முடியாத வேதனையை அனுபவித்து கொடுத்த பரிசு. இந்த பரிசை இகழாதீர்கள். எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். பரிசை இகழுவது அதை அளித்தவரை இகழ்வதாகும். பரிசை வெறுப்பது அதை அளித்தவரையே வெறுப்பதாகும். நான் வலியுறுத்த விரும்பும் முதல் விஷயம் இதுதான். பரிசுத்த நற்கருணையை நமக்கு கொடுக்க இயேசு எதற்காகவும் இவ்வளவு வேதனை அனுபவித்ததில்லை. ஆனால் நாம் உண்மையாகவே எங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லுகிறோமா? எங்கள் குடும்பங்கள் நற்கருணையை மதிப்பதில்லை. எங்கள் பிள்ளைகள் நற்கருணையை விரும்பவில்லை. பிறகு துன்பங்கள் வந்தால் நாம் அழைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்கள், ஒரு வீடு கொடுங்கள், பிள்ளைகள் கொடுங்கள், எங்களுக்கு சமாதானம் கொடுங்கள். அப்போது இயேசு சொல்வார், என் பிள்ளைகளே, உங்களுக்காக என் உடலும் இரத்தமும் கொடுக்க நான் அனுபவித்த அந்த அளவிலான வேதனைக்கு பிறகும் நீங்கள் இன்னும் என்னை விரும்பவில்லையா? நீங்கள் ஒரு வேலை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? நீங்கள் 10வது அல்லது 20வது ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைகிறீர்கள். அனைத்திலும் முதல் மற்றும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பவில்லையா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, 2வது விஷயம், நாம் இப்போது செய்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் உள்ளன. அவற்றை நாம் இனி ஒருபோதும் செய்யக்கூடாது. முன்பு நான் சொன்னது போல, திருப்பலியின் போது தொலைபேசி ஒலித்தால் அதை ஏற்க நாம் வெளியே ஓடுகிறோம். நம்மில் எத்தனை பேருக்கு திருப்பலிக்கு தாமதமாக வருவது பற்றி எந்த கவலையும் இல்லை? என் அன்பான நண்பர்களே, நான் யாரையும் தீர்ப்பளிக்கவில்லை. அப்படி செய்ய எனக்கு உரிமை இல்லை. நான் சில உண்மைகளை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். தேவாலயத்திற்கு தாமதமாக வருபவர்களே, இதை கவனியுங்கள். உங்கள் மகன் அல்லது மகளுக்கு காலை 9:30க்கு முக்கியமான தேர்வு இருந்தால் 10 மணிக்கு வந்தால் போதும் என்று நீங்கள் சொல்வீர்களா? நிச்சயமாக இல்லை. அல்லது உங்கள் குழந்தைக்கு காலை 9 மணிக்கு அறுவை சிகிச்சை இருந்தால் நீங்கள் 7:30க்குள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருந்தால் அது மிகவும் சீக்கிரம் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? மருத்துவரிடம் நேரத்தை மாற்றச் சொல்லுவீர்களா? நாங்கள் 11 மணிக்கு வருவோம் என்று சொல்வீர்களா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு திருமணத்திற்கு தாமதமாக வருவீர்களா? அல்லது ஒரு சுற்றுலாவுக்கு பேருந்து அதிகாலை 2:30க்கு புறப்பட்டால் நீங்கள் 2 மணிக்கே அங்கே இருப்பீர்களே. யாராவது நாங்கள் 3:30க்கு வருவோம் என்று சொல்வார்களா? உங்கள் குழந்தைக்கு காலை 10 மணிக்கு வேலை நேர்காணல் இருந்தால் 10:30க்கு போவோம் என்று சொல்வீர்களா? உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நேரத்தை மதிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கடவுளை பற்றிய போது நேர உணர்வு உங்களிடம் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? கடவுள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமற்றவர் என்பதல்லவா? அவர் உங்களுக்கு பயனற்றவர் என்பதல்லவா? உங்கள் வேலை முக்கியம், உங்கள் பிள்ளைகள் முக்கியம், அவர்களின் கல்வி முக்கியம், உங்கள் உடல் நலம், உங்கள் வருமானம் அனைத்தும் முக்கியம். ஆனால் உங்கள் கடவுள் மட்டும் 2ஆம் இடத்துல, உங்களுக்கு வசதியான போது மட்டும் நினைவுக்கு வரும் ஒருவர். அதனால்தான் நீங்கள் தாமதமாக வருகிறீர்கள் அல்லவா? சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடு அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றிரவு கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புவது இதுதான். பிசாசு நமது மனதில் தவறான எண்ணங்களை விதைத்திருக்கிறான். பலர் திருப்பலியின் நேரம் குறித்து புகார் கூறுகிறார்கள். இது மிகவும் நீளமாக இருக்கிறது, இது எப்போது முடியும்? பலர் நினைக்கிறார்கள், என் முதுகு வலிக்கிறது, என் கால்கள் வலிக்கின்றன, என் கைகள் வலிக்கின்றன, நான் வேதனையில் இருக்கிறேன். நான் உங்களிடம் நேர்மையாகச் சொல்கிறேன், ஒரு காலத்தில் நானும் இதே போல நினைத்தேன். ஆண்டவரே, ஏன் மக்களை இவ்வாறு வைத்திருக்க வேண்டும்? 10 நிமிடத்தில் ஒரு விரைவான திருப்பலி நடத்தி அனைவரையும் வீட்டிற்கு அனுப்ப முடியாதா என்று நான் நினைத்தேன். ஆனால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் எனக்கு ஒரு பதிலை அளித்தார். அந்த பதிலை இன்றிரவு உங்களுடன் பகிர விரும்புகிறேன். கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார், என் பிள்ளைகளே, இந்த பலிபீடத்தில் நீங்கள் என்ன கொண்டாடுகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை இங்கு வரும்போது நீங்கள் என்ன நினைவு கூறுகிறீர்கள்? நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே, உங்கள் மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஆனால் கர்த்தர் கேட்கிறார், என் மரணத்தின் அர்த்தம் உங்களுக்கு உண்மையாக தெரியுமா? எருசலேம் ஆலயத்தில் பஸ்கா திருநாளின் போது ஒவ்வொரு ஆண்டும் 2 இலட்சம் ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டன. இது நான் சொல்வது சுமாரான எண்ணிக்கை அல்ல. வரலாற்றை பார்த்தால் இயேசுவின் காலத்தில் ஒரு பஸ்கா விழாவில் 2 இலட்சம் ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டதாக பதிவு உள்ளது. சிலுவையில் இயேசு அனுபவித்த வேதனை அந்த 2 இலட்சம் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகளின் மொத்த வேதனையை விட மிக அதிகமானது. அதனால் இயேசு நமக்கு சொல்கிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் புனித திருப்பலியை கொண்டாடும் போது நீங்கள் ஆட்டுக்குட்டியின் பலியிடுதலை நினைவு கூறுகிறீர்கள். ஆட்டுக்குட்டியின் கழுத்து வெட்டப்பட்ட போது அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு இனிமையான அனுபவம் அல்ல. அந்த ஆட்டுக்குட்டி வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தது, மூச்சு திணறியது.
இயேசு கேட்கிறார், நீங்கள் கொண்டாடும் திருப்பலி என் வேதனையான மரணத்தின் நினைவாக இருந்தால் அதை முழு சுகமாக கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் சாய்ந்து ஓய்வெடுத்து இருக்கைகளில் சுகமாக அமர்ந்து கொண்டு என் வேதனையை நினைவுகூர விரும்புகிறீர்களா? நீங்கள் உண்மையாகவே என் சிலுவை வேதனையை மதிக்க விரும்பினால் உங்கள் முதுகு வலித்தாலும் நிற்குங்கள். உங்கள் கால்கள் எரிந்தாலும் உங்கள் பாதங்கள் வலித்தாலும் நிற்குங்கள். உட்கார வேண்டும் என்ற உணர்வு வந்தால் நிற்க தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு மூட்டு வலி இருந்தாலும் நீரிழிவு இருந்தாலும் முதுகெலும்பு பிரச்சனை இருந்தாலும் அந்த உடைந்த உடலை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தின் முன் நிற்க முயற்சி செய்யுங்கள். அப்போது என் அன்பானவர்களே, கர்த்தரின் குணமாக்கும் கிருபை உங்களுக்குள் பாயும். சத்தமாக கூப்பிடுங்கள், அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் ஒரு டீக்கன் பாதிரியாராக நியமிக்கப்படவிருந்தார். அவர் தன் வீட்டிற்கு சென்று நியமன விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்தார். அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்த போது அவரது தாய் திடீரென மயங்கி விழுந்தார். உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கோழிக்கோட்டில் உள்ள சிறப்பு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். ஸ்கேன் செய்த பிறகு மருத்துவர்கள் கூறினர், அவருக்கு நாள்பட்ட மூளை கட்டி உள்ளது. அறுவை சிகிச்சை அவசியம். ஆனால் சிகிச்சை செய்தாலும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு 50% மட்டுமே. மிகுந்த துயரத்துடன் அவர் அறுவை சிகிச்சைக்கான தேதியை கேட்டார். தேதி நிர்ணயிக்கப்பட்ட போது அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதே நாளில் அவரது நியமன விழாவும் இருந்தது. அவர்கள் நேராக பிஷப்பை சந்தித்து நிலையை விளக்கினர். பிஷப் கூறினார், முதலில் அறுவை சிகிச்சை நடக்கட்டும். நியமனத்தை 2 மாதங்களுக்கு மாற்றலாம். வீட்டிற்கு திரும்பும்போது காரில் இருந்த தாயார் சிறிது நேரம் விழித்து கொண்டு தனது மகனின் கையை பிடித்து கேட்டார், மகனே, பிஷப் என்ன சொன்னார்? மகன் பதிலளித்தார், அம்மா, முதலில் அறுவை சிகிச்சை, 2 மாதங்களுக்கு பிறகு நியமனம் நடக்கும். ஆனால் தாய் உடனே தடுத்தார். அப்படி சொல்லாதே, 12 ஆண்டுகளாக நான் மெழுகுவர்த்தி போல உருகிக்கொண்டு என் மகன் பலிபீடத்தில் ஏறும் அந்த ஒரு தருணத்திற்காக காத்திருக்கிறேன். நீ பாதிரியாராக மாறுவது என் பெரிய ஆசை. அது நடப்பதற்கு முன் நான் இறந்துவிட்டால் என் ஆத்துமாவுக்கு அமைதி கிடைக்காது. அவர் அழுதபோது மகன் அவரை ஆறுதல் கூறி இறுதியில் தாயின் வேண்டுகோளை ஏற்று அறுவை சிகிச்சையை ஒத்திவைத்தார். நியமனம் திட்டமிட்டபடியே நடந்தது. அவர் சீரோ மலபார் திருச்சபையின் பாதிரியார் அருட்தந்தை மணீஷ். காலை நியமனம் நடந்தது. மதியம் அவரது முதல் திருப்பலி நடந்தது. அவருடைய தாய்க்கு நிற்கும் வலிமை கூட இல்லை. ஒரு நாற்காலியில் சாய்ந்து தன் மகனை பார்த்து கொண்டிருந்தார். ஈசாக்கு பலியாக அர்ப்பணிக்கப்பட்டது போல தந்தை தனது மகனை முன்னோக்கி கொண்டு வந்து பிஷப்பின் கைகளில் ஒப்படைத்தார். நியமன விழா கண்ணீருடன் நடைபெற்றது. அன்று பிற்பகல் புதிய பாதிரியார் தனது முதல் திருப்பலியை நடத்தத் தொடங்கினார். பிரதிஷ்டையின் போது அப்பமும் திராட்சரசமும் இயேசுவின் உடலும் இரத்தமாக மாறும் அந்த தருணத்தில் அவர் ஜெபித்தார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அந்த தருணத்தில் அவர் தொடர முடியவில்லை. அவர் அழுதார். அவரது தாய் நிற்க முடியாமல் இருந்தாலும் கைகளை உயர்த்தி அழுதார். என் மகனின் கைகளில் இருக்கும் இயேசுவே, கீழே வாருங்கள், என்னை தொடுங்கள், என்னை குணமாக்குங்கள். முழு தேவாலயமும் கண்ணீர் மல்கியது. எப்படியோ திருப்பலி முடிந்தது. பின்னர் கோட்டயம் மேஜர் செமினரியில் அருட்தந்தை மணீஷ் 2 மருத்துவ அறிக்கைகளை காட்டினார். முதல் அறிக்கை மூளை கட்டியிருப்பது. 2வது அறிக்கை கட்டி முற்றிலும் மறைந்தது. அவர் சொன்னார், என் அனுமதியின்றியே என் ஆண்டவர் என் விரல்களிலிருந்து இறங்கி என் தாயிடம் சென்று அவளது தலையில் கையை வைத்தார். அந்த கட்டியை முழுவதும் நீக்கினார். அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்மையாக நம்பினால் பரிசுத்த நற்கருணை இயேசுவின் உடலும் இரத்தமும் என்பதை உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். நம்பிக்கை மனதில் மட்டும் இருக்கக்கூடாது, முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். என் அன்பானவர்களே, இயேசு உண்மையாக பரிசுத்த நற்கருணையில் இருக்கிறார். அவர் நமது கண்ணீரில் தலையிடுவார். நமது வாழ்க்கையின் உடைந்த பகுதிகளில் செயல்படுவார். எந்த தோல்வி, எந்த நெருக்கடி இருந்தாலும் அவருடைய சக்தி நுழையும். இந்த நவீன காலத்தில் பிசாசு மக்களை நற்கருணையிலிருந்து விலக்க முயல்கிறான். இந்த மாநாட்டின் இறுதியில் நான் கூறுவது இதுதான், பலிபீடத்திற்கு திரும்புங்கள். மல்கியா புத்தகத்தில் கர்த்தர் சொல்கிறார், என் நாமத்தை அசட்டை செய்கிற பிள்ளைகளே, நீங்கள் என் பலிபீடத்தை இகழ்ந்தீர்கள். நீங்கள் அசுத்தமான உடல், அசுத்தமான மனம், அசுத்தமான வாழ்க்கையுடன் வந்து பலிபீடத்தை இகழ்ந்தீர்கள். என் அன்பான நண்பர்களே, ஒரே ஒரு புனித திருப்பலி உங்கள் வீட்டை காப்பாற்றும். நான் சொல்லக்கூடிய 100கணக்கான சாட்சிகள் உள்ளன. ஆனால் நேரம் காரணமாக நிறுத்துகிறேன். என் முழு வாழ்க்கையே இதற்கு சாட்சி. நான் கண்ணீருடனும் உடைந்த இருதயத்துடனும் திருப்பலி அளித்த போது ஒரு முறை கூட கடவுள் தலையிடத் தவறியதில்லை. அல்லேலூயா.